ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் ஆரி ஒர்க் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்டிச்சஸில் சில்க் த்ரெட் அண்ட் ஜெரி த்ரெட் எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம சேனலில் டெய்லி 10 o'clock வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டேயில் சர்டிஃபிகேட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ப்ராக்டிஸ் வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணணும். ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், சர்டிஃபிகேட் நாங்கள் ஃப்ரீயாக ஜெரி த்ரெட்டு அண்ட் சில்க் த்ரெட்டு எப்படி பண்ணணும்னு பார்த்து வாங்க வீடியோக்குள்ள. நான் ஆல்ரெடி இதே ஷேப்பில் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜெரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் ஜெரி த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மல் த்ரெட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜெரி த்ரெட்டும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனால் ஸ்விங் த்ரெட் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், கட் ஆகாமல் ஹார்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஜெரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளாத்துலேருந்து இழுக்காமல் ஒரு மாதிரி நீடில் அண்டு த்ரெட்டு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்கணுமே தவிர நீங்கள் ஃப்ரேமில் போட்டு வச்சுருக்கிற அந்த கிளாத்துக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஸோ அதுக்காக தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் வாய்ஸ் கொடுக்காம கூட இந்த வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணலாம். பட் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத நான் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக பாருங்கள், ரொம்ப குட்டி 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 ஸ்டிச்சஸாக நான் வந்து போட்டுட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜெரி த்ரெட்டில் ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸஸ்லேயும் அந்த ஜெரி த்ரெட்டோட ஒர்க் ரொம்ப நீட் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜெரி த்ரெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்துட்டு டபுள் த்ரெட்டில் நீங்கள் பண்ணாதீங்க. ஜெரி த்ரெட் வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி நாட் போட்டுட்டு பண்ணாதீங்க, சிங்கிள் த்ரெட்லேயே பண்ணுங்கள். அது ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஜெரி த்ரெட்டை பற்றி இன்னொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்டு இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஐ மீன் சைஸஸ் மெல்லிசாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், மீடியம் சைஸ்லேயும் இருக்கும். ஸோ சைஸஸுமே டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கலர் வந்துட்டு லைட் கலர், லைட் கோல்டு, டல் கோல்டு, அப்புறம் வந்து எல்லோ கோல்டு மாதிரி கொஞ்சம் பிரைட் கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர் கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பர் ஜரி கலரு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட கலர் வந்துட்டு என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் ஷாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வ் பாயிண்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் கர்வில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக கர்வில் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபினிஷிங்காக ஸ்டிச்சஸ் வருது அப்படின்னா ரொம்ப குட்டு, உண்மையிலேயே ரொம்ப அழகாக பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனலில் இதில் நீங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஃபைனலில் நான் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அண்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு இங்கே கேட்டால் தான் உங்களுக்கு வந்து இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் இந்த கிளாத் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தால் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். பட் சுருக்கம் இல்லை பாருங்கள். ஸோ சுருக்கம் எல்லாத்துக்கு ரீசன் வந்துட்டு அந்த நான் இழுக்கலை, ஒரு மாதிரி கிளாத்தோட நான் வந்து பிளெண்டிங்காக போடுறதுக்கு வந்து ரீசன் என்னன்னா கீழே இருக்கிற த்ரெட்டு மேலே நான் ஹேண்டில் பண்ணுற நீடில் இது மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேண்ட் வச்சு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக வருது அந்த ஸ்டிச்சஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே கர்வு, அதாவது ரவுண்ட் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸ் வந்துடும். ஜெரி த்ரெட்டோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெரி த்ரெட்டு ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும், அது எனக்கு கருத்து போகாது, கட் ஆகாது. ஸோ இதில் ஒர்க் நிறைய பண்ணுவீங்க அப்கமிங்கில். ஸோ இதில் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அழகாக வரும். ஓகேங்களா? ஒரு மோட்டிவ் இப்போ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் ட்ராயிங் நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க, இல்லை பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கோங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச
அனிமல்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சிட்டு அது மேலே கூட நீங்கள் வந்து லைன்ஸில் வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். அதில் வந்து நிறைய குட்டி குட்டி கார்னர்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வரும். நீங்கள் பட் அது இல்லைனாலும் பரவாயில்ல. பட் பேசிக் இந்த 4 ஷேப் கம்பல்சரி இருந்திருக்கணும். ஸ்ட்ரைட் லைன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு கர்வ் பாயிண்ட், ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப், இது எல்லாமும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை இன்னும் எனக்கு பர்ஃபெக்ட் வரல, இன்னும் பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது வந்துட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் நான் பண்ணும்போது ஒர்க் வந்து அதே தான், இந்த ஷார்ப் பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ கார்னரு அந்த பாக்ஸில் எல்லா இடத்துலையுமே ஸ்டிச்சஸ் வந்து வளையும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ளவர் வரைகிறீங்க, இல்லை ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒவ்வொரு கார்னருமே நீங்கள் பர்ஃபெக்டாக வரைஞ்சிங்கன்னா தான். இப்போது நீங்கள் ஒரு கேர்ள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஜரிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக தெரியணும். அதை என்ஹான்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஹை லுக்கு, ஒரு இயர் லுக்கு, ஒரு லிப்ஸ் லுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கார்னர் தான். ஸோ ஸ்மாலாக அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பிக்காக லைன் வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் கேப் விட்டு ஒர்க் பண்ணாலும், இல்லை அங்கங்கே நாட் போட்டுட்டு ஒர்க் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ அதை கண்டினியூஸாக அழகாக ஒர்க் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் ரொம்ப அழகாக வரும். ஓகேங்களா? இதெல்லாமும் நான் சின்ன சின்ன சொல்கிற டிப்ஸு. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு வீடியோஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சரியாக வரல, இல்லை நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் ட்ரை பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஒரு 1 வீக் விட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பிரேக் விடாதீங்க. அது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை கம்மி பண்ணிவிடும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த ஒர்க்கை வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து கிளியராக வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளியர் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, நம்மளுக்கு கிளியராக வருது, ரொம்ப நல்லா வருது, ஃபினிஷிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற ஒரு ரிஸ்க் எடுத்து கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காம ரசித்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த மைனூட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். அந்த கீழே வந்துட்டு இந்த டிப்பில் நீங்கள் கையில் கொண்டு வரணும். ப்ளஸ் வந்துட்டு மேலே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். நீடில் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணாமல் அப்படியே இழுத்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் இருக்கிற த்ரெட்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் அந்த டிப்பை வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. நீடில் ரொட்டேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி சேம் வேயில் நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம பண்ண போகிறோம், இதே மாதிரி ஷேப்ஸில். ஸோ இந்த ஷேப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சில்க் த்ரெட் எப்படி போடணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நாட் போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஷேப்ஸில் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டிலிங் மெத்தட் சேம் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஷேப் நான் வரைகிறேன், அதே ஷேப்பில் வரைஞ்சிட்டு நீங்கள் இதுலேயுமே சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு சில்க் த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஆனால் இதில் டபுளாக மடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டபுள் பெல் பிராண்டில் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான த்ரெட்டாக இருக்கும். ஸோ டபுள் பெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த த்ரெட் வாங்கிக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாட் வந்துட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அதே தான் நான் இப்போ பண்ணுறேன். வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே ஒர்க்கை நான் ரொம்ப ஸ்லோவாக கட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதை வந்துட்டு ஸ்மாலாக பாருங்கள், ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ரொம்ப குட்டி 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 ஸ்டிச்சஸாக நான் போட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர்றதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ்க்குமே நான் வந்து நீடில் ரொட்டேட் பண்ணுறேன், கீழேயும் ரொட்டேட் பண்ணுறேன், நீடில் ரொட்டேட் பண்ணுறேன், கீழே ரொட்டேட் பண்ணுறேன். பட் கிளாத்தை நான் புஷ் பண்ணல.
கிளாத்தை நான் இழுக்கலை, ஓகேங்களா. அந்த ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தை நான் இழுக்கலை. இதுதான் பெரிய டிப்ஸு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக போட்டுட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு, ரொம்ப நெருக்கமாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக. நீங்கள் எல்லா த்ரெட்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் ஃப்ளவரில் போட்டு காட்டுவேன். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் செஞ்சு காமிப்பேன். நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கில் எது டவுட் இருந்தாலுமே நான் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில், இதே தான் ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் போட போகிறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நாட் வந்துட்டு நல்லா போட்டு பழகிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கொயர் ஷேப்புமே பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த ஸ்மால் ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப்ஸும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் நிறைய ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அண்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நாளைக்கு 10 o'clock வீடியோ அப்லோட் ஆகும், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு நார்மல் த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டில் பார்த்துருக்கோம், அடுத்து ஜரி த்ரெட்டில் பார்த்துருக்கோம், அடுத்து சில்க் த்ரெட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸுமே பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.